சுந்தர் சிக்கு ஒண்ணுன்னா நம்ம அக்கா குஷ்பு அக்கா தான் ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விக்டிம் கார்டை எடுத்துட்டு வந்து அப்படியே நடு ரோட்ல உருண்டும். நீ எந்த மக்களை இழிவா பேசுனியோ அந்த மக்கள் கிட்ட உன்னை ஓட்டு கேட்க வச்சாங்கல்ல, அதுதான் தமிழ்நாடு. பிடிஆர் சொன்ன மாதிரி நீயும் உங்க வீட்டுக்காரும் சினிமா சங்கீக தான். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தேர்தல் வந்துருச்சு. அந்த பகுதியில நிக்கிற வேட்பாளர்கள், திமுக வேட்பாளர்கள் திமுக செய்த 5 ஆண்டுகள் திட்டங்களை பத்தியும் அந்தந்த தொகுதிக்கு அவங்கவுங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கறத சொல்லியும் ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லாததுனால எதிர்மறை கருத்துக்களை வச்சு ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த ரெண்டுக்குள்ளேயும் வராம ஒரு கோஷ்டி, ஒரு கூட்டம், ஒரு கட்சி வாட்ஸ்அப்ல வர வதந்திகளை வச்சு மட்டும் ஓட்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க, அது தோல்விதான் அடையுங்கிறது அவங்களுக்கு தெரியல. டபுள் இன்ஜின் சர்க்கார் வட மாநிலத்துல பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல செல்லுபடியாகாது. யார பத்தி பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? அதாவது மதுரை மத்தியில நிக்கக்கூடிய சுந்தர் சி, அவரை பத்தி தான் பேச போறேன். சுந்தர் சிக்கு ஒண்ணுன்னா நம்ம அக்கா குஷ்பு அக்கா தான் ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விக்டிம் கார்டை எடுத்துட்டு வந்து அப்படியே நடு ரோட்ல உருண்டும். அதாவது யாருமே தமிழ்நாட்டுல பெண்கள் இல்லாத மாதிரியும் தான் மட்டும்தான் ஒரு பெண், இந்த தமிழ்நாட்டிலேயே நான் ஒரு சிங்கிள் விமன் தான் அப்படிங்கிற மாதிரி குஷ்புக்கு ஒரு நினப்பு போல இருக்கு. ஆனா பாருங்க, இந்த தமிழ்நாட்டுல 1,31,00,000 பெண்கள், அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய அந்த பெண்களை இழிவுபடுத்தி பேசின குஷ்புக்கு அவங்களை எல்லாம் பெண்களா தோணல. ஏதோ குஷ்பு மட்டும்தான் பொம்பளையா பிறந்து பொம்பளையா வந்து எங்களை வந்து அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, மரியாதை கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விக்டிம் கார்டை தூக்கிட்டு வருது. ஆனா அப்படி அந்த 1,36,31,00,000 பெண்கள் கிட்ட குஷ்பு வந்து மன்னிப்பு கேட்டிருக்கணும், அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுக்காக. அதாவது என்ன வார்த்தை பயன்படுத்தினாங்கன்னா, அதாவது 1000 ரூபாய் வாங்கக்கூடிய பெண்கள் வந்து பிச்சை, அப்படி பிச்சை காசோ பிச்சை வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தடவை ஒரு விஷயத்த பேசி அது பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அதை எதிர்த்து தமிழ்நாட்டுல பல பெண்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க, பல பேர் எதிர்த்து வீடியோ போட்டாங்க. ஆனா அப்பெல்லாம் கூட தான் செஞ்சது தப்புன்னு உணராத ஒரு பெண்ணுக்கு பெண் எதிரிமாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு பெண்ணா கூட நான் குஷ்புவை நான் சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். அதாவது அப்படி வந்து அந்த பெண்ணை இழிவுபடுத்திட்டோம், ஆமா நம்ம அந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாதுன்னு இன்ன வரைக்கும் குஷ்பு அதுக்கு மன்னிப்பு கேட்கல. ஓகே விடுங்க, இது ரெண்டாவது, இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களை அவமதிக்கிற மாதிரி ஒரு மொழி, அதாவது அவங்க வாழக்கூடிய அந்த பகுதியோட பேரு பிளஸ் மொழி, அந்த பேரை நான் பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, அந்த பேரையே நம்மளோட முதல்வர் வந்து எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து காலனி அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு மரியாதைக்குரிய ஒரு பேரை வந்து அவர் சூட்டிட்டார். அதனால இவங்க குஷ்பு சொன்ன அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த எனக்கு விருப்பம் இல்ல. அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை இழிவு செய்யற மாதிரி அந்த மொழி அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சமூக வலைதளத்துல ஒரு இடம் போட்டாங்க. அதுக்கும் அதை எதிர்த்தும் பல பேர் குரல் கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு திருமாசார் கூட வந்து அதுக்காக ஒரு வழக்கு கொடுத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அப்ப கூட நான் வந்து ஆமா இது வந்து இப்படி குறிக்கும்னு எனக்கு தெரியல, நான் ஏதோ ஒரு கோவத்துல போட்டுட்டேன், அதனால நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு கூட இது வரைக்கும் குஷ்பு கேட்க கிடையாது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது நீ எந்த மக்களை கொச்சப்படுத்தினியோ, நீ எந்த மக்களை இழிவா பேசுனியோ அந்த மக்கள் கிட்ட உன்னை ஓட்டு கேட்க வச்சாங்கல்ல, அதுதான் தமிழ்நாடு. எந்த மக்களை இழிவு செஞ்சியோ அவங்க கிட்டயே ஓட்டு கேட்கிற அளவுக்கு ஒரு சூழல் உருவாக்கிருச்சுல்ல, இதுதான் கர்மா இஸ் ஏ பூமரங்னு நாங்க சொல்வோம். அதாவது நீ உன்னோட தப்ப ரியலைஸ் பண்ணல, நீ பண்ணவும் மாட்ட. ஏன் பண்ண மாட்டார்னா, பிடிஆர் சொன்ன மாதிரி நீயும் உங்க வீட்டுக்காரும் சினிமா சங்கீக தான், அதுல எந்தவித மாற்று கருத்துமே எங்களுக்கு கிடையாது. அவர் சொன்ன அந்த வார்த்தையை நாங்க எல்லாருமே அக்ரி பண்றோம்.
ஏன்னு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது உங்க வீட்டுக்காரர் சமீபத்துல வெளியிட்டாரு அரண்மனை படம். அந்த படத்துல பெண்களை வந்து அரகுர ஆடையோட ஆபாசமா, அதாவது பெண்கள்னாவே இதுக்குதான் அப்படின்னு சொல்ற மாதிரி பெண்களை வந்து அந்த மாதிரியே பயன்படுத்தி பயன்படுத்தி படத்துக்காக பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த மாதிரி ஆண்களை நாங்க வேற எப்படி சொல்ல முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது எவ்வளவோ படங்கள் வந்து பெண்களை முன்னிறுத்தி பெண்கள் ரொம்ப போல்டா பிரேவா ஒரு பெரிய போராளி மாதிரி அதாவது கதை எடுக்கக்கூடிய நிறைய டைரக்டர்ஸ் இங்க இருக்காங்க. ஆனா அந்த காலம் மாறிட்டு வருது. அதாவது முதல்ல அப்படி இருந்துச்சு, பட் அப்டேட்ல வந்து நிறைய டைரக்டர்ஸ் வந்து பெண்களை முன்னிறுத்தி அப்படி ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் நீங்க படம் எடுக்காம இன்னுமே பெண்களை வந்து ஆபாசமாவும் பெண்களை ஒரு போதைப் பொருளாவும் அந்த மாதிரியே காட்டக்கூடிய அந்த சங்கி மனப்பான்மை இருக்குல்ல, அந்த மனப்பான்மையை நாங்க வேற என்ன சொல்ல முடியும்? சினிமா சங்கின்னு தான் சொல்ல முடியும். இதையும் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, மகளிர் ஆணையத்துல ஒரு பொறுப்புல இருந்தீங்க. அந்த பொறுப்பை உங்களோட தேர்தல் அரசியல் லாபத்துக்காக அதை நீங்க தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வந்தீங்க. நீங்க என்னைக்காவது ஒரு நாள் அந்த பதவி ஏன் ராஜினாமா பண்ணீங்கன்னு நீங்க வெளியில மக்கள் கிட்ட சொல்லிருக்கீங்களா? இல்ல. அந்த மாதிரி உங்களோட விஷயத்துல நீங்க எப்படி சுயமா முடிவெடுக்கிறீங்களோ அதே மாதிரி பிடிஆரும் தனக்கு இது வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிற எல்லா ரைட்ஸுமே பிடிஆருக்கு இருக்கு. எனக்கு என்ன விஷயம்னா, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அப்படி நீங்க அந்த பதவியில இருக்கும்போது எத்தனை பெண்களுக்கு நீதிய வாங்கி கொடுத்திருக்கீங்க? அதாவது லட்சக்கணக்கான பெண்கள் வந்து அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உள்ளாக்கப்பட்டு தன்னோட வன்முறையில, அதாவது தான் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தாதான் அங்க வந்து ஓப்பனா ரொம்ப பிராங்கா ஓப்பனா பேச முடியும். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, எனக்கு என் ஃபேமிலியில இவ்வளவு பிரச்சனை இல்லை, எனக்கு வெளியில இவ்வளவு பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க, இல்ல எனக்கு ஒரு கவுன்சிலிங் தேவை, இல்ல அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி நீங்க ஒரு பரிந்துரை பண்ணி இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்ற ஒரு வேல்யூபிள், அதாவது பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் வந்து அந்த மகளிர் ஆணையம். அப்படிப்பட்ட ஒரு ஆணையம், அந்த ஆணையத்தை நீங்க ஒரு செகண்ட்ல தூக்கி போட்டு வெளியே வந்திருக்கீங்க. உங்களோட டேட்டா படி நீங்க எவ்வளவு பெண்களுக்கு நீதி வாங்கி கொடுத்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா குஷ்பு? இல்ல நீங்க இன்னைக்கு பிடிஆர் கேள்வி கேட்கறீங்க, நான் உங்களை கேள்வி கேட்கிறேன். பிடிஆர் வந்து அந்த தொகுதி மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு, எவ்வளவு அந்த பகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்காரு, அடிப்படை வசதியும் அத்தியாவசிய வசதியுமே என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு அவருக்கு தெரியும். அவராச்சு மக்களாச்சு அவங்க பாத்துக்குவாங்க. நீங்க அவரை விமர்சனம் பண்றீங்கல்ல. இப்ப நான் உங்களை கேக்குறேன், உங்களுக்கு ஒரு நல்ல பதவி வந்துச்சுல்ல, அந்த பதவிய நீங்க அது வந்து எம்எல்ஏ பதவி விட பெரிய பவர். அதாவது மகளிர் ஆணையம்ங்கிறது எம்எல்ஏ கேண்டிடேட்டை விட ஒரு பெரிய பதவி. அந்த பதவிய நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, நீங்க ஆஸ் அ விமனா, நீங்க இப்ப வந்து ஒரு விக்டிம் கார்டை தூக்கிட்டு ஓடி வந்து உருள்றீங்கல்ல, அந்த மாதிரி உருளாம நீங்க பல லட்சம் பெண்களுக்கு ஒரு தலைவியா உருவாகி இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா உருவாகி இருக்கலாம். அதையெல்லாம் பண்ணாம ஒரு செகண்ட்ல உங்களுக்கு வந்து காசு இருக்கு, பணம் இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, ஆனா ஒரு மரியாதை வேணும், அதாவது அதிகாரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேல்யூபிள் போஸ்டிங்க வித்தின் ஆஃப் செகண்ட்ஸ் தூக்கி போட்டு வெளியே வந்தீங்கல்ல, அப்படிப்பட்டவர் இல்ல பிடிஆர். சரியா? மதுரை மண்ணு ரொம்ப மரபு கொண்ட, தமிழ் மரபு கொண்ட ஒரு மண். மதுரை மீனாட்சி அம்மன் ஆசியோட பிடிஆர் அவரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க போறது உறுதி. நீங்க டெபாசிட் வாங்க முடியுமான்னு பாருங்க. சரியா? கேள்வி கேட்கறது மட்டும் அரசியல் இல்ல குஷ்பு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேள்வி கேட்கறது மட்டும் அரசியல் இல்ல. அது டிபேட்ல வேணா பேசலாம், களத்துல அது பேசாது. களத்துல அவங்க அதை செஞ்சாங்க, அதை விட ஒரு படி நான் உங்களுக்கு செய்யறோம் அப்படின்னு பேசுறது மட்டும்தான் கள அரசியல். அதையெல்லாம் பேசாம வதந்திகளை தூக்கிட்டு வராதிங்க. சரியா? எப்படியும் டெபாசிட் வாங்க இழக்க போறது நீங்க உறுதி. அடுத்தது உங்க வீட்டுக்காரு அரண்மனை பார்ட் 5 எடுக்கிறதுக்கு போயிருவாரு. அதனால வாய் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நிறைய எல்லாம் பேசாதீங்க, அளவா பேசுங்க. ஏன்னா தமிழ்நாடு மக்களுக்கு ஆல்ரெடி நீங்க யாரு, உங்களோட மனநிலை என்ன அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த மத கலவரம், இந்த பிரிவினைவாதம், விளிம்பு நிலை மக்களை இழிவுபடுத்துறது,
இதையெல்லாம் வந்து உங்க புல்டோசர் யோகி ஆதித்யநாத் இருக்காருல்ல, அங்க போய் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல வச்சுக்காங்க. இந்த மண்ணு பெரியார் மண்ணு, பகுத்தறிவு மண்ணு, அதுவும் மதுரை மண்ணு ரொம்ப ஸ்பெஷல். அதனால மதுரை மக்கள் கிட்ட நீங்க ரொம்ப வாலாட்டாதீங்க. அப்புறம் அவங்க வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க, உங்க ரிசல்ட்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால டெபாசிட் வாங்குறத மட்டும் பாருங்க.